அடடடா, பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னங்க நடக்குது? இனியா ஒரு காரியம் பண்ணியிருக்கா? அதை கேட்டா நீங்க ஆடி போயிடுவீங்க. கண்டிப்பா இந்த எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க, என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இனியா நியூஸ் சேனல்ல பேசுறத பார்த்து சுதாகர், சந்திரிகா, நிதிஷ் 3 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம மானத்தை இப்படி வாங்குறாளே இந்த பொண்ணு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கலக்கம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம பாக்கியா வீட்ல எல்லாரும் டிவியில செய்தியை பார்த்து புலம்புறாங்க. ஐயோ, இனியா ஏன் இவ்வளவு அவசரப்படுறா? இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகுதே அப்படின்னு பாக்கியா பதறி போறாங்க. அவங்க மகன் செழியன், எழில் எல்லோரும் ஆமா என்ன பண்ணுவாளோ தெரியலையேன்னு கவலையோட பாத்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பாட்டியும் நியூஸ பாத்துட்டு ரொம்ப பயந்து போறாங்க. கோபி, இனியாவை உடனே இங்க கூட்டிட்டு வா. இந்த பிரச்சனையெல்லாம் முடியற வரைக்கும் வீட்லயே இருக்கட்டும். வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு கோபி கிட்ட கோபமா சொல்றாங்க. அவங்க மனசுல இனியாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற பயம். உடனே கோபியும் தன் பொண்ணை கூட்டிட்டு வர கிளம்புறாரு. ஆனா கரெக்டா இனியா அங்க வந்துடுறா. வந்ததும் வராததுமா எல்லாரும் அவளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு இப்படி பண்ண? இத வச்சு வேற ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்கன்னு பாக்கியா ரொம்ப கவலையோட கேக்குறாங்க. ஆனா நம்ம இனியா எதையும் காதுல வாங்கிக்கவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, நான் போய் சாப்பிடுறேன் ஏன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவளுக்கு எங்கே கோபம், எங்கே கவலை அப்படின்னு எல்லாரும் குழம்பி போறாங்க. சாப்பிட்டதும் நானும் பொறுமையா இருக்கலாம்னு தான் சொல்லித்தான் பார்த்தேன். ஆனா என்னால அப்படி இருக்க முடியலை. அதனாலதான் நியூஸ் சேனல்ல இந்த பிரச்சனைய பத்தி பேசினேன். அதோட விடலைங்க, நேரா டிஐஜி ஆபீஸுக்கு போய் சுதாகர் குடும்பத்துக்கு எதிரா புகார் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் மொத்த குடும்பமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஐயோ, அடுத்தது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாரும் குழப்பத்துல ஆழ்ந்துட்டாங்க. இந்த இனியாவோட தைரியம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இனியா மேல மாடிக்கு போனதும் டிவியில அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வருது. அதுல இனியாவோட கேரக்டர் பத்தி சுதாகர் தப்பா பேட்டி கொடுக்கறான். இதை பார்த்ததும் எழில் கோபத்துல அப்படியே கொந்தளிச்சு போறான். இவன் எவ்ளோ திமிரா பேசுறான், என் தங்கச்சி பத்தி இப்படி பேசலாமான்னு ஆவேசமா கத்துறான். பாக்கியா அவனை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. ஒரு அப்பாவோட கோபம் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா எழில் துடிச்சு போறான் பாருங்க. இதுதான் நிஜமான அன்பு. அடடா, அடுத்த நாள் என்ன ஆச்சு தெரியுமா? சுதாகர் கைது செய்யப்பட போற செய்தி வெளியாகுது. இப்பதான் வில்லனுக்கு ஆப்புன்னு பார்த்தா அவனிடம் வேலை பார்க்கும் ஆள், இப்போதைக்கு நீங்க எல்லாரும் இங்கிருந்து போயிடுங்க சார். மீடியா இந்த பிரச்சனை உள்ள வந்திருக்கு, அந்த பொண்ணே போய் புகார் வேற கொடுத்திருக்குன்னு சொல்றான். இத கேட்டதும் சுதாகர் உடனே தன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இந்த பக்கம் இனியாவோ சுதாகர் அரெஸ்ட் ஆகிறதை பார்க்கறதுக்கு அப்படியே ஆர்வமா காத்திருந்தான். ஆனா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவன் தலைமறைவாயிட்ட விஷயம் அவளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா அமையுது. என்னடா இது, நல்லா அனுபவிக்க வேண்டியவன் எஸ்கேப் ஆகிட்டானேன்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. உடனே வீட்டுல உள்ளவங்க, நம்ம கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனிய சுதாகர் குடும்பம் அரெஸ்ட் ஆகிற வரை எங்கேயும் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி வெளியே போவதற்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறாங்க. என்ன தைரியம் பாருங்க நம்ம இனியாவுக்கு. இவளை பார்த்தா சில சமயங்கள்ல பொண்ணு சிங்கம் மாதிரி இருப்பான்னு தோணுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? கோபி வெளியில போகும்போது வழியில கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. யாருன்னு அவன் காரிலிருந்து இறங்கி வந்து பார்த்தா அங்க சுதாகர் வர்றான். கோபி கிட்ட, எங்க குடும்பத்து மேல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கணும், அதோட எங்களை பத்தி தப்பா பேசின அதே நியூஸ் சேனல்ல எங்க மேல தப்பே இல்லன்னு ஒத்துக்கணும், இல்லைன்னா உங்க குடும்பமே இருக்காது அப்படின்னு மிரட்டுறான். அடப்பாவி, இவனெல்லாம் திருந்தவே மாட்டானான்னு நமக்கு கோபம் வரும் பாருங்க. ஆனா நம்ம கோபியும் சும்மா இல்லைங்க. என் பொண்ணுக்கு ஆதரவா நான் இருப்பேன், உன்னால முடிஞ்சத பண்ணு அப்படின்னு பதிலடி கொடுக்கறான். இதை கேட்டதும் சுதாகர் அவனை கீழே தள்ளி, இதுக்கு மேலையும் பொறுமையா போக மாட்டேன், மரியாதையா கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அடங்கொன்னியா, இந்த வில்லங்கமே இவனுக்கு பொழப்பா போச்சு. இருந்தாலும் இந்த சுதாகர் குடும்பம் இப்படி பண்றதெல்லாம் சரியான்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதற்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கோபியும் உன்னால முடிஞ்சதை பண்ணு, பாத்துடலாம் அப்படின்னு ஆவேசமா சொல்றாரு. இப்படியாக பரபரப்பான கதைக்களத்தில் பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் முடிஞ்சது.
அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.